சிறகடிக்க ஆசை சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம். இங்கே முத்து மீனாக்கு தெரிகிற மாதிரி செல்வத்துக்கிட்ட பேசுகிறாரு. செல்வம், என்னதான் நான் கோவத்தில் இருந்தாலும் அன்னைக்கு நான் தப்பாக பேசிட்டேன், அதுக்குன்னு நான் சொன்ன உடனே மீனா கிளம்பி போயிடுவாளா? எல்லா உரிமையும் இருக்குன்னு மீனா என் வீட்டுக்கு வரணும். அவள் வந்தால் வர வேண்டான்னு சொல்லிடுவேனா என்ன அப்படின்னு பேசிகிட்டு இருக்கும்போது இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த மீனா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அப்போ நான் வீட்டுக்கு வரணும்னு எல்லாரும் ஆசைப்படுறாங்க. வீட்டில் எல்லாரும் சரியாக சாப்பிட்டாங்களான்னு கூட தெரியல. இவர் என் வீட்டுக்காரரே வந்து கூப்பிடணும்னு நான் ஏன் காத்துட்ருக்கணும்? எனக்கு தான் உரிமை இருக்கே. அப்புறம் என்ன, நான் என் மாமனார் வீட்டுக்கு போகணும் அப்படின்னு மீனா முடிவெடுக்கிறாங்க. ரோகிணி மனோஜோட கடைக்கு ஸ்ருதியோட அம்மா வந்ததால் இங்கே ரோகிணி ரொம்பவே பதட்டமாக இருக்க. அங்கே வந்த ஸ்ருதியோட அம்மா சுதாவும் எனக்கு ஒரு பொருள் வாங்கணும் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோகிணியும் என்ன ஏதுன்னு கேட்டு விசாரிச்சுட்டு இருக்கும்போதே இங்கே ஸ்ருதியோட அம்மா, ஏன் ரோகிணி, உனக்கு இப்போ பிரச்சனை எல்லாம் முடிஞ்சிருச்சா? இல்லை ஏன் கேட்குறேன்னா, நீ 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கிட்டு போனியே, அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணவே இல்லையே, அதாம்மா கேட்டேன்னு சொல்லி ஆரம்பிக்கிறாங்க. உடனே ரோகிணியும் இல்லை, எனக்கு கொஞ்சம் வேலை நிறையா இருந்தது, அதனால தான் ஃபோன் பண்ண முடியல, என்னை தப்பாக நினைக்காதீங்க, அந்த பணத்தை நான் எப்படியா திருப்பி தந்துடுவேன்னு சொல்ல, அதுக்குடனே இங்கே ஸ்ருதியோட அம்மா சுதாவும் அதான பார்த்தேன், உனக்கு பணம் தேவைப்படும் போது எல்லா வேலையும் விட்டுட்டு என்னை தேடி வந்த, அப்புறம் பணம் தரணும் போது உனக்கு நிறைய வேலை வந்துருச்சா? பரவாயில்லம்மா, நீ என்ன வேலை வேணாலும் செஞ்சுக்க, ஆனால் எனக்கு தர வேண்டிய பணத்தை நீ தரணும்ல, அதான் உன்னை தேடி வந்தேன்னு சொல்ல, எனக்கு இப்போ பணம் தர முடியாது, 2 லட்ச ரூபா பணம், எனக்கு பிரச்சனை எல்லாம் ஓரளவு முடிஞ்சிருச்சு, கண்டிப்பாக நான் பணத்தை திருப்பி தந்துடுவேன், என் மேலே நம்பிக்கை வச்சு தானே பணத்தை கொடுத்தீங்க அப்படின்னு சொல்ல, நம்பிக்கை வச்சு என்னம்மா பிரயோஜனம்? பணம் கிடைக்குமா நம்பிக்கையால்? எப்படி பணத்தை சந்தோஷமாக வாங்கினியோ அதே மாதிரி பணத்தை திருப்பி தந்துடுவேன்னு நினச்சி நாங்களும் பார்த்துட்டு இருந்தோம், நீ வர மாதிரியே இல்லை, அதனால தான் உன்னை தேடி நானே வந்துட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே ரோகிணி, நான் கண்டிப்பாக பணத்தை தந்துடுறேன்னு சொல்ல, பணம் இருக்கட்டுமா, பணத்துக்கு பதிலாக நான் உனக்கு உதவி செஞ்ச மாதிரியே நீயும் எனக்கு ஒரு உதவியை செய்யணும் அப்படின்னு ஸ்ருதியோட அம்மா கேட்குறாங்க. அதுக்கு ரோகிணியும் நீங்கள் என்ன சொன்னாலும் செய்கிறேன் அப்படின்னு சொல்ல, தெரியும் பணத்துக்காக நீ என்ன வேணாலும் செய்வேன்னு தெரிஞ்சு தானே வந்திருக்கேன், எனக்கு என் மாப்பிள்ளை ரவி இருக்கார்ல, அவரும் ஸ்ருதியும் என் வீட்டுக்கு வரணும்னு ஆசைப்பட்டேன், அது எதுவுமே நடக்கல அந்த மீனா முத்துவால். இப்போ ஸ்ருதி ரொம்ப ரவிக்காக பெரிய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு நினைக்கும்போது ரவி எதுக்காக அந்த நீத்துவோட ரெஸ்டாரண்ட்டில் தான் வேலை செய்வேன்னு அடம்பிடிக்கிறாருன்னு தெரியல. சொல்லப்போனால் நீத்து தான் ரவியை இங்கேருந்து அனுப்ப மாட்டேங்கிறான்னு நினைக்கிறேன். நீ போய் ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் நீத்துக்கிட்ட பேசணும், நீத்து மனசில் என்ன இருக்குன்னு நீ தெரிஞ்சுக்கணும். ஒருவேளை அந்த நீத்து ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும், இல்லை ரவியை விரும்புகிறதா ஏதாவது தெரிஞ்சால் உடனே நீ என்கிட்ட வந்து சொல்லணும். ஏன்னா என் பொண்ணு வாழ்க்கையை பற்றி எனக்கு தானே அக்கறை இருக்கும். ஸ்ருதி எங்கள் பேச்சை கேட்காம ரவியை கல்யாணம் பண்ணிட்டு போனதுலேருந்து எங்கள் ஸ்ருதியோட அப்பா ரொம்ப மனசு வேதனையோடு இருக்கார். இப்போ என்னடானா தன்னுடைய பொண்டாட்டி தான் முக்கியம்னு இந்த ஸ்ருதி ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு கூட வந்து பார்க்க மாட்டேன், அங்கே வந்து வேலை செய்ய மாட்டேன்னு ரவி எதுக்காக அடம்பிடிக்கிறாருன்னு தெரியணும். அதுக்கு காரணம் அந்த நீத்து தானா அப்படின்றத நீ கண்டுபிடிச்சி நீத்து மனசில் என்ன இருக்குது, ரவியை எதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருந்து அனுப்ப மாட்டேங்கிறாங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு என்கிட்ட வந்து சொல்லணும். இதை எனக்காக நீ செஞ்சேன்னா இப்போதைக்கு அந்த 2 லட்ச ரூபா பணத்தை நான் கேட்க மாட்டேன், இந்த உதவியை நீ செய்ய மாட்டேன்னு சொன்னால் கண்டிப்பாக எனக்கு அந்த பணம் வேணும் அப்படின்னு சொல்ல, உடனே ரோகிணி, நீங்கள் சொல்கிறதெல்லாம் சரிதான், ஆனால் நான் எப்படி அங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போய் அந்த ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்ட இதை பற்றி பேசுகிறது? இல்லை அவங்க என்னை தப்பாக நினச்சி ரவிக்கிட்ட மாட்டி விட்டுட்டாங்கன்னா நாளை என் குடும்பத்தில் எல்லாரும் முன்னாடியும் அவமானப்பட்டு நிற்கணும், இதை என்னால் செய்ய முடியும்னு எனக்கு தோணலை அப்படின்னு ரோகிணி யோசிக்க, இதை பார்த்துட்டு சுதாவும் பரவாயில்லம்மா, எனக்கு நீ உதவி செய்ய மாட்டேன்னு தெரிஞ்சா எனக்கு உடனே பணம் வேணும்னு உன்கிட்ட கேட்குறத விட உன் மாமியார்கிட்ட வந்து நிற்பேன், பரவாயில்லையா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இல்லை, இது மனோஜுக்கும் தெரியாது, உங்ககிட்ட நான் பணம் வாங்கியிருக்கிறது மனோஜ், விஜயாத்தன்னு என் வீட்டில் உள்ள யாருக்கும் தெரியாது, நீங்கள் வந்து உண்மையை சொன்னீங்க அவ்வளவுதான், எங்கள் அத்தை என்னை சும்மா விட மாட்டாங்க, ஏற்கனவே நான் சொன்ன பொய்யால் நான் அவங்கக்கிட்ட அவமானப்பட்டு நிற்கிறேன், இதில் நீங்கள் வேறு உண்மையை சொல்லிடாதீங்க, இப்போ என்ன அந்த நீத்து மனசில் என்ன இருக்குது, நீங்கள் அப்போ ரவியை சந்தேகப்படுறீங்களான்னு கேட்க, என் மாப்பிள்ளை ரவி மேலே எனக்கு சந்தேகமே இல்லை, இருந்தாலும் அந்த நீத்துக்கிட்ட ரவி மாப்பிள்ளை வேலை பார்க்குறது எனக்கு பிடிக்கல, அதனால தான் உன்னை உண்மையை கண்டுபிடிக்க சொல்கிறேன், இதை நீ செஞ்சால் நான் ஏன் ஓவலியில் வரப்போகிறேன்,
அப்படின்னு சொல்ல உடனே ரோகிணி, நீங்கள் இதெல்லாம் நான் பணம் வாங்கின உண்மையை யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க, நீங்கள் சொன்ன மாதிரியே நான் செஞ்சுறேன்னு சொல்ல உடனே அங்கே வந்து கடையில் இருந்த ஒரு பொருளையும் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க சுதா. இதை பார்த்துட்டு ரோகிணி, நான் தான் உங்களுக்கு உதவி செய்கிறேன்னு சொல்லிட்டேன்ல, இந்த பொருளுக்கு இவ்வளோ பணம் நீங்கள் தரணும்னு சொல்ல அதுக்கு சுதா சிரிச்சுக்கிட்டே, நான் உனக்கு பணம் கொடுக்கணுமா? நீ தான் ரோகிணி எனக்கு பணம் கொடுக்கணும். நான் 2 லட்ச ரூபா பணம் கொடுத்துருக்கேன்ல, அதுலேருந்து இதை எடுத்துக்க, அவ்வளவுதானே. அதுக்குன்னு நீ என்கிட்டயே தைரியமாக பணம் கேட்பியா? 2 லட்ச ரூபாயை வாங்கிட்டு நான் உன் கடையில் வந்து ஒரு பொருள் எடுத்தால் மட்டும் சரியாக பணத்தை வாங்கணும்னு நினைக்கிறல்ல, நீ சரியான ஆள் தான் ரோகிணி. ஆனால் இந்த விஷயத்தில் என்ன ஏமாத்தணும்னு நினச்ச உன் மாமியார்கிட்ட நீ வசமாக மாட்டிப்ப. நீ செஞ்ச எல்லாத்தையும் வீட்டில் வந்து சொல்லி உன்னை மாட்டி விட்டுருவேன், புரியுதுல்ல அப்படின்னு அங்கே ஸ்ருதியோட அம்மா சுதா பேசிட்டு போகிறாங்க. இதை பார்த்துட்டு ரோகிணிக்கு ஒரு பக்கம் கோவம் வருது, இன்னொரு பக்கம் ரொம்ப பதட்டமாகவே இருக்காங்க. உடனே அங்கே வந்த மனோஜும், என்ன ரோகிணி, அந்த ரோகிணி அந்த ஸ்ருதியோட அம்மா கிளம்பி போகிறாங்க அப்படின்னு சொல்ல, இல்லை அவங்க இந்த பொருளை வாங்கியிருக்காங்க, ஆனால் பணம் கொடுக்கலன்னு சொல்ல, பணம் கொடுக்கலையான்னு சொல்ல எனக்கு அனுப்பிடுவாங்களாம். நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு மனோஜ். அவங்க பெரிய பணக்கார வீட்டில் உள்ளவங்க, அவங்கக்கிட்ட உடனே பணத்தை கொடுங்கன்னு கேட்க முடியுமா? அது மட்டும் இல்லை, சம்மந்தின்னு சொல்லி ஆன்ட்டியே பணத்தை கேட்காதுன்னு சொன்னாலும் சொல்லுவாங்க. இருந்தாலும் ஸ்ருதியோட அம்மா ரொம்ப நல்லவங்க, சரியான நேரத்தில் பணத்தை அனுப்பிடுவாங்க அப்படின்னு மனோஜ் கேட்ட கேள்விக்கு ரோகிணி சமாளிக்கிறாங்க. ரோகிணி யோசிக்கிறாங்க, எப்படி இந்த ஸ்ருதிக்கும் ரவிக்கும் தெரியாமல் அந்த ஹோட்டல் ரெஸ்டாரண்ட்டோட ஓனர்கிட்ட போய் பேசுறது? அவங்க மனசில் என்ன இருக்குன்னு கண்டுபிடிச்சி நமக்கு என்ன ஆக போகுது? இதெல்லாம் ரவிக்கு தெரிஞ்சா அப்புறம் வீட்டில் எல்லாருக்கிட்டையும் சொல்லி மாட்டி விட்டுருவாரு. என்னையும் நிற்க வச்சு கேள்வி கேட்டு அவமானப்படுத்துவார். இதெல்லாம் எனக்கு தேவையா? இந்த ஸ்ருதிக்காக நான் என்னெல்லாம் செய்ய வேண்டியதாக இருக்குது? 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினதுக்கு என்னெல்லாம் என்னை செய்ய சொல்கிறாங்க இந்த ஸ்ருதியோட அம்மா? என்ன பண்ணன்னு தெரியலையே அப்படின்னு யோசிக்கிறாங்க ரோகிணி. முத்துவே சந்தோஷமாக மீனா என் வீட்டுக்கு வரணும்னு சொல்கிறத கேட்டுட்டு மீனா அவங்க அம்மா கிட்ட சொல்கிறாங்க, அம்மா நான் அங்கே என் வீட்டுக்காரர் வீட்டுக்கு கிளம்புறம்மான்னு சொல்ல, என்னம்மா அங்கே முத்து தம்பி வந்து கூப்பிட்டா தான் கிளம்புவேன்னு சொன்னேன், இப்போ என்னம்மா நீ கிளம்பிட்டுருக்கேன்னு கேட்குறாங்க. அது வேறு ஒன்றும் இல்லைம்மா, கார் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக அங்கே கார் செட்டுக்கு போயிருந்தேன். அப்போ அங்கே என் வீட்டுக்காரர் பேசுகிற எல்லாத்தையும் கேட்டேம்மா. அவர் நான் வீட்டுக்கு வரணும்னு நினைக்கிறாரு. நானே கோவத்தில் இங்கே இருந்தால் சரிப்பட்டு வராது. தப்பு செஞ்சது நான் தானம்மா. மன்னிப்பு கேட்டு அந்த வீட்டுக்கு நான் தானம்மா போகணும். எத்தனை நாள் என் வீட்டுக்காரரை பார்க்காம பேசாமல் அவர் சாப்பிட்டாரான்னு தெரிஞ்சுக்காமல் பிரிஞ்சியே இருக்க முடியும்? நானே வீட்டுக்கு கிளம்பி போகிறேம்மா அப்படின்னு சொல்ல கேட்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கு மீனா. இனி முத்து மாப்பிள்ளை பேச்சை மீறி நீ எதுவும் செய்யக்கூடாது. அந்த வீட்டில் உள்ளவங்க என்ன சொன்னாலும் நீ தான் வந்து சமாளித்து அமைதியாக போகணும், பொறுப்பாக நடந்துக்கணும், சரியா? நீ கோவப்படக்கூடாது. ஏன்னா நீ செஞ்ச பிரச்சனை அப்படி. இருந்தாலும் மாப்பிள்ளை மனசு மாதிரி உன்னை வர சொல்லியிருக்காருன்னா கண்டிப்பாக மாப்பிள்ளையோட நல்ல மனசு வேறு யாருக்கும் வராது. உன்னை முத்து மாப்பிள்ளை நல்லா பார்த்துப்பாருன்ற நம்பிக்கை எனக்கு இருக்குது. சந்தோஷமாக போயிட்டு வாமா அப்படின்னு மீனாவை அங்கேருந்து அனுப்புகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்ருக்க சந்திரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மீனாவும் அண்ணாமலை வீட்டுக்கு வராங்க. அண்ணாமலை விஜயானு எல்லாரும் என்ன மீனாவே வந்திருக்கா அப்படின்னு பார்க்க உடனே மீனாவும், மாமா என்னை மன்னிச்சிடுங்க, அன்னைக்கு கோவத்தில் நானே கிளம்பி போயிருக்கக்கூடாது. உங்கள் பையன் அன்னைக்கு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு பேசியிருந்தாரு, நானும் கோவப்பட்டுட்டு எங்கள் அம்மா வீட்லேயே இருந்துட்டேன்னு சொல்ல உடனே விஜயா, பரவாயில்ல பரவாயில்ல, அதான் நீயே வந்துட்டல, ரொம்ப சந்தோஷம். ஏங்க மீனா வந்ததே வந்தா, எல்லாரும் 2 நாள் சரியாக சாப்பிடலன்னு அங்கே மீனாவை முதல்ல சமைக்க சொல்லுங்களேன். நான் சொன்னால் அந்த முத்து ரொம்ப கோவப்படுவான். வீட்டுக்கு வந்த மீனாவை சமைக்க சொல்கிறீங்களான்னு கேள்வி கேட்பான். நீங்களே சொல்லுங்களேன் அப்படின்னு விஜயா அண்ணாமலை கிட்டே சொல்ல, மீனா வந்த உடனே ரவி ஸ்ருதின்னு எல்லாருமே வந்துடுறாங்க. மீனா வந்துட்டிங்களா? நீங்கள் இல்லாமல் சரியாக இந்த வீட்டில் சாப்பாடு கூட கிடைக்காம எல்லாரும் கஷ்டப்பட்டோம். அதுலேயும் ரோகிணி சமைக்க அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை வேற கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க சமைக்கவா செஞ்சாங்க, நிறையா காரத்தெல்லாம் காரமான சாப்பாடெல்லாம் செஞ்சு கொடுத்து சாப்பிடவே முடியல தெரியுமா? ரொம்ப கஷ்டப்பட்டோம். பரவாயில்ல மீனா, நீங்களே வந்துட்டீங்க. அன்னைக்கு நீங்கள் இங்கேருந்து கிளம்பி போயிருக்கவே கூடாது மீனா. இப்போ உங்கள் அருமை பெருமை என்னன்னு வீட்டில் உள்ள எல்லாரும் நல்லாவே புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல உடனே இங்கே ரவியும், ஆமா அண்ணி, உங்களை மாதிரி யாராலையும் சமைக்க முடியாது. சமைக்க தெரியும்னு ஒருத்தவங்க வந்தாங்க, ரோகிணி அண்ணி தான் கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க சமைச்சதை சாப்பிட்டுட்டு எங்களால் தாங்கிக்க முடியல. உடனே அம்மா இனி இவங்க வீட்டில் சமைக்கவே கூடாதுன்னு அனுப்பிட்டாங்கன்னா பார்த்துக்கோங்களேன். அம்மா உங்களை பற்றியே தான் பேசிகிட்டு இருந்தாங்க. என்ன தான் எங்கள் அம்மா உங்களை திட்டினாலும் நீங்கள் சமைக்கிற சாப்பாடு மாதிரி வராதுன்னு நல்லா புரிஞ்சுக்கிட்டாங்க. அப்படி தானேம்மான்னு கேட்க உடனே விஜயாவும் அமைதியாகவே இருக்க அண்ணாமலை சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, இன்னைக்கு
நீ திரும்பி வந்ததால் உனக்கு பிடிச்ச மாதிரியே சமைச்சிருமா அப்படின்னு சொல்ல, அதுக்கு ஸ்ருதியும் எனக்கு தெரியும் மீனா என்ன சமைப்பாங்கன்னு அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருக்காங்க. அதுக்கு விஜயாவும் இன்னைக்கு வேணும்னா மீனா அவளுக்கு பிடிச்ச மாதிரி சமைச்சுக்கிட்டோம், ஆனால் நாளையிலேருந்து எப்பயும் நான் எப்படி சொல்கிறேனோ அதை தான் மீனா சமைச்சு கொடுக்கணும் அப்படின்னு சொல்ல, வந்த உடனே எல்லாரும் மீனா கிட்ட சந்தோஷமாக பேசுகிறத பார்த்துட்டு, இப்படி ஒரு குடும்பத்தை விட்டுட்டு நான் என் அம்மா வீட்டில் போய் கோவமாக இருந்துட்டேனே, நான் செஞ்ச தப்புக்கு மன்னிப்பு கேட்டு இங்கே வந்திருக்கணும். இந்த வீட்டில் உள்ள எல்லாரும் ரொம்ப பாவம், நான் இல்லாமல் சரியாக சாப்பிடாமலாம் இருந்திருக்காங்க. இவங்களுக்கு என்ன வேணும்னு எனக்கு தெரியும், நான் நல்லா சமைச்சு கொடுக்கணும். பாவம் விஜயாத்த அப்படின்னு சொல்லிட்டு, விஜயாவை பற்றி சரியாக புரிஞ்சுக்காத மீனா மறுபடியும் திரும்பி வந்த உடனே இங்கே எல்லாருக்கும் தேவையானதை சமைச்சு கொடுக்குறாங்க. இன்னைக்கு என்னவோ விஜயா அமைதியாக இருந்தாலும் நாளையிலேருந்து இந்த மீனாவை திட்ட ஆரம்பிச்சிருவாங்க, அவமானப்படுத்த ஆரம்பிப்பாங்கன்றது தெரியாமல் குடும்பத்தை பொறுப்பாகவே மீனா கவனிச்சிக்கிறாங்க, நல்லபடியாக சமைச்சு வைக்கிறாங்க. மீனா வந்ததால் எல்லாரும் ஒரு நல்ல ருசியான சாப்பாடை சாப்பிட்றாங்க. உடனே மனோஜ் ரோகிணியை பார்த்து, ரோகிணி வெளியில் கூட இவ்வளோ ருசியாக சாப்பிட முடியாது. 2 நாள் மீனா இல்லைன்ன உடனே சாப்பாடோட ருசியே தெரியாமல் இருந்தோம். இன்னைக்கு சாப்பாடு நல்லா இருக்குல்ல, மீனா வெளியில் போகாமல் இருந்தால் தான் இப்படி நல்ல சாப்பாடு கிடைக்கும் போல். உனக்கும் சமைக்க தெரியாது. ஆமாம், மருமகளாக வந்தால் சமைக்க தெரிஞ்சிருக்கணும்ல, நீ ஏன் ரோகிணி சமைக்கவே கற்றுக்க மாட்டேங்கிற அப்படின்னு கேட்க, போதும் போதும் உங்கள் அம்மா மாதிரியே பேச ஆரம்பிக்காத. ஏற்கனவே உங்கள் அம்மா என்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க. சாப்பிட்டியா, வந்து ரெஸ்ட் எடு, தேவையில்லாமல் பேசாத. அதுவும் மீனாவை வேற புகழ்ந்து பேசிகிட்டு இருக்கல மனோஜ் நீ அப்படின்னு சொல்ல, இல்லை கேட்டேன், வேற ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பேசி சிரித்து சந்தோஷமாக சாப்பிட்றாங்க. உடனே அண்ணாமலை, பாத்தியாமா மீனா, நீ வந்த உடனே எல்லாரும் எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்கன்னு. நீ வீட்டில் இல்லைன்னு, வீட்டு வேலையை செய்ய ஆள் இல்லை, சமைக்க ஆள் இல்லைன்னு இந்த விஜயா எவ்வளோ கஷ்டப்பட்டா தெரியுமா? உன் அருமை பெருமை என்னன்னு இந்த 2 நாளையில் எல்லாருக்கும் புரிய வச்சிட்டம்மா. ஆனால் அதுக்காக உங்கள் வீட்டுக்கெல்லாம் இனியும் கிளம்பி போயிடாதம்மா. நீ வீட்டு வேலையை செய்யலைனாலும் சரி, முத்து கூட சந்தோஷமாக வாழணும் அப்படின்னு அண்ணாமலை சொல்லிட்டு போக, உடனே ஸ்ருதி மீனா கிட்ட சொல்கிறாங்க, மீனா நீங்கள் வந்தது முத்துக்கு தெரிய வேண்டாம். நீங்கள் சமைச்சு வச்சுருக்க சாப்பாடை வச்சு நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டீங்கன்னு முத்து கண்டுபிடிக்கிறாரான்னு பார்ப்போம். எல்லாரும் சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க போயிட்டாங்க. நீங்கள் ஏன் ரூமில் வந்து இருங்க. முத்து எப்படி இப்போ வருவார்ல, நீங்கள் வீட்டில் இருக்கீங்க, நீங்கள் மறுபடியும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டீங்கன்னு முத்து கண்டுபிடிச்சாருன்னா உண்மையாகவே உங்கள் மேலே முத்து ரொம்ப பாசம் வச்சுருக்காரு, அக்கறை வச்சுருக்காருன்னு நான் புரிஞ்சுப்பேன். அப்படி கண்டுபிடிக்கலனா அப்புறம் நீங்களே யோசிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதுக்கு மீனாவும், இல்லைங்க, நான் சமைச்சு வச்சுருக்க சாப்பாடை சாப்பிட்டா என் வீட்டுக்காரருக்கு தெரியும் அது நான் தான் சமைச்சிருக்கேன்னு. நான் மறுபடியும் வீட்டுக்கு வந்துட்டேன்னு புரிஞ்சுப்பார், என்னை தேடுவார், வேணும்னா பாருங்களேன் அப்படின்னு மீனாவும் இங்கே ஸ்ருதியும் அந்த ரூமில் நின்று பார்த்துக்கிட்டே இருக்க, சவாரி முடிச்சுட்டு எப்பயும் போல் ரொம்ப நேரம் கழித்து முத்து வீட்டுக்கு வர எல்லாருமே ரெஸ்ட் எடுக்க அவங்கவுங்க ரூமுக்கு போயிடுறாங்க. உடனே முத்துவும், இன்றைக்கும் நான் சாப்பிடாம தான் வந்திருக்கேன், சாப்பிட்டியான்னு கேட்கக்கூட இந்த வீட்டில் யாருமே இல்லை அப்படின்னு வந்து பார்க்க, சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறத கவனிக்கிற போது, எங்கள் அம்மா எனக்காக சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்க மாட்டாங்களே, என்னை கண்டுக்கவே மாட்டாங்க, ஆனால் எனக்கு தேவையான சாப்பாடெல்லாம் எடுத்து வச்சுருக்காங்க. யாராக இருக்கும்? யாராக இருந்தால் என்ன, சாப்பாடு நல்லா இருந்தால் சாப்பிட வேண்டிதான். இல்லை இந்த பார்லர்லம்மா மறுபடியும் சமைக்கிறதுக்கு வேற யாரையும் கூட்டிகிட்டு வந்துட்டாங்களான்னு தெரியலையே, யாரோ சமைச்சிருக்காங்க, சாப்பிட்டு பார்ப்போம் அப்படின்னு மீனா சமைச்ச சாப்பாடை முத்து சாப்பிடும்போதே புரிஞ்சுக்கிறாரு. இது மீனாவோட சமையலாச்சே, மீனாவோட கைப்பக்குவத்தில் சமைச்ச சாப்பாடாச்சே. அப்போ மீனா வீட்டுக்கு வந்துட்டாலா என்ன அப்படின்னு சொல்லி மீனா மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே ஒவ்வொரு இடத்துலையும் முத்து தேடுறாரு. இது எல்லாத்தையும் ஸ்ருதியும் இங்கே மீனாவும் அந்த ரூம்லேருந்து பார்த்துக்கிட்டே இருக்க, உடனே ஸ்ருதி சொல்கிறாங்க, ஆமாம் மீனா, நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ட உடனே நீங்கள் தான் சமைச்சிங்கன்னு கண்டுபிடிச்சிட்டு நீங்கள் வீட்டுக்கு வந்ததையும் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் எங்கே இருக்கீங்கன்னு முத்து தேடிட்டு இருக்காரு பாருங்களேன். உண்மையாகவே நீங்கள் முத்துவை ரொம்ப புரிஞ்சு வச்சுருக்கீங்க, அதே மாதிரி முத்துவும் உங்கள் மேலே ரொம்ப அக்கறை வச்சுருக்காரு, நீங்கள் எப்படி சமைப்பீங்கன்ற வரைக்கும் தெரிஞ்சு வச்சுருக்காரே. 2 பேரும் நல்ல நல்ல ஆளுங்க தான், எப்படியோ நீங்கள் 2 பேரும் ஒன்று சேர்ந்தா அதுவே போதும் அப்படின்னு சொல்ல, மீனா எங்கே மீனா இருக்க, நீ வந்துட்டேன்னு தெரியுது, எனக்காக நீ தானே சமைச்சு வச்சுருக்க மீனா அப்படின்னு கேட்டுக்கிட்டே வர, உடனே இங்கே முத்துவுக்கு எதிரில் மீனாவும் வந்து நிற்க, மீனா முத்துவை பார்க்குறாங்க. முத்து மீனாவை பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷத்தில், மீனா நீ வந்துட்டியா அப்படின்னு கேட்க, இங்கே மீனாவும் ஆமாங்க அப்படின்னு மெதுவாக சொல்லும்போது ரொம்ப சந்தோஷத்தில் மீனாவோட கையை பிடிச்சிட்டு, முத்து மன்னிச்சிரு மீனா, நான் பெரிய தப்பு பண்ணிட்டேன், நீ இந்த வீட்டில் இல்லாமல் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா,
நீ என்னை எப்படிலாம் கவனிச்சுக்கிட்டேன்னு அந்த 2 நாளையில தான் உன்னை பார்க்காம பேசாமல் இருந்த. அந்த 2 நாளையில நல்லா புரிஞ்சுக்கிட்ட மீனா. நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிட்ட உடனே நீ வந்துட்டேன்னு தெரிஞ்சுக்கிட்டு எனக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம். உன்னை பார்க்க மாட்டோமா, இந்த வீட்டில் எப்பயும் போல் நீ என் கூட சந்தோஷமாக இருக்க மாட்டியான்னு நான் நினச்சிக்கிட்டே இருந்தேன். நீ வந்ததில் எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா அப்படின்னு முத்து கண் கலங்கி பேச, உடனே மீனாவும், என்ன நீங்களா தப்பு செஞ்சீங்க? நான் தானே பொய் சொன்னேன். அந்த உண்மையை மறைச்சது தப்பு தானேங்க. அதனால தானே நீங்கள் கோவத்தில் இருந்தீங்க. இனி உங்களை விட்டு எங்கேயும் போக மாட்டேன். நீங்களே சொன்னாலும் இந்த வீட்டில் தான் இருப்பேன் நான். எனக்கு இந்த வீட்டில் உரிமை இருக்குது. நான் உங்கள் மனைவியாச்சே. நான் எதுக்கு உங்களை விட்டுட்டு போகணும்? நீங்கள் சொன்னீங்களே இந்த வீட்டில் இருக்காதுன்னு. உங்கள் பேச்சை மீறக்கூடாதுன்னு தான் என் அம்மா வீட்டுக்கே போனேன். நீங்களா வந்து கூப்பிடுவீங்கன்னு பார்த்தேன். நீங்கள் தான் என்னை விட ரொம்ப கோவமாக இருக்கீங்களே. அதனால தான் நானே உங்களை தேடி வந்துட்டேன். உட்காந்து சாப்பிடுங்க. 2 நாளாக நீங்களும் மற்றவங்க மாதிரி சரியாக சாப்பிட்ருக்க மாட்டீங்கல்ல அப்படின்னு கேட்டு இங்கே ரொம்ப சந்தோஷமாக முத்துவை உட்கார வச்சு மீனா சாப்பாடெல்லாம் பரிமாற, கண் கலங்கி அழுதுகிட்டே மீனா சமைச்ச சாப்பாடை சாப்பிட்டுட்டு, இன்னைக்கு தான் ரொம்ப நிம்மதியாக இருக்குது. நீ சமைச்ச சாப்பாடை சாப்பிடாம, வெளியில் சாப்பிட பிடிக்காம, வீட்லேயும் சாப்பிட முடியாமல் உன்னை நினச்சி கஷ்டப்பட்டது எனக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ நீ வந்துட்டல்ல, நான் இனி சந்தோஷமாக என் வேலையை பார்ப்பேன் அப்படின்னு மீனா வந்த சந்தோஷத்தில் முத்து பேசிகிட்டு இருக்க, மீனாக்கும் இதெல்லாம் பார்த்து சந்தோஷமாக இருக்குது. அடுத்த நாள் பார்லருக்கு கிளம்புறாங்க ரோகிணி. அந்த சமயம் இங்கே ஸ்ருதியோட அம்மா ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி, என்னம்மா ரோகிணி, நான் சொன்னதெல்லாம் செஞ்சிட்டியா, இல்லை பணத்தை திருப்பி தர போறியான்னு கேட்க, என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கும்போது, அதாம்மா அந்த பார்லரோட ஓனர் நீத்துக்கிட்ட போய் பேசணும். அவள் மனசில் என்ன இருக்குன்னு நீ கண்டுபிடிக்கணும்னு சொன்னேன்ல. உன்னால் எனக்கு இந்த உதவியை செய்ய முடியாதுண்ணா. நீ என்கிட்டேருந்து வாங்கின 2 லட்ச ரூபா பணத்தை திருப்பி கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை இன்றைக்கி நான் என் பார்லருக்கு கூட போகாமல் யாருக்கும் தெரியாமல் ரவியோட ரெஸ்டாரண்ட்டில் போய் உண்மை என்னென்னு தெரிஞ்சுக்க தான் போகிறேன். நீங்கள் இப்படி அடிக்கடி ஃபோன் பண்ணி பணத்தை கேட்டுட்ருக்காதீங்க. பேசாமல் உங்கள் பணத்தையே திருப்பி கொடுத்துடலான்னு கூட தோணுது. என்ன, என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, வெளியிலையும் கடன் வாங்க முடியாது, அதனால தான் அப்படின்னு சொல்ல, எனக்கு உன் நிலைமை என்னன்னு தெரியும். நீ பணத்தை திருப்பி தர மாட்டேனும் தெரியும். அதுக்காக நான் சொன்ன உதவியை செய். சீக்கிரமாக உண்மையை கண்டுபிடிச்சிட்டு ஃபோன் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ருதியோட அம்மா ஃபோனை வச்சிடுறாங்க. இங்கே ரோகிணிக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இவங்க சொந்தக்காரங்களாச்சேன்னே பணத்தை வாங்கினேன், ஆனால் அதையே கேட்டு இந்த வேலையை செய் அந்த வேலையை செய்யன்னு சொல்கிறாங்க. மனோஜோட கடையில் வந்து தேவையில்லாமல் பொருளெல்லாம் பணம் கொடுக்காம எடுத்துகிட்டு போகிறாங்க. இவங்க கிட்ட ஏன் தான் அந்த 2 லட்ச ரூபா பணத்தை வாங்கினனோ தெரியல. விஜயாத்த கிட்ட மாட்டிக்க கூடாதுன்னு அவங்க அந்த நகைக்காக கேட்ட 1 லட்ச ரூபா பணம் அங்கே இங்கேன்னு கேட்டும் கிடைக்கலன்னு இந்த ஸ்ருதியோட அம்மா கிட்ட வாங்கிட்டேன். இப்போ அந்த பணத்தை பற்றி உண்மையை வந்து சொல்லிடக்கூடாதுன்னு தான் பயமாக இருக்குது. அதுக்கு பேசாமல் அந்த நீத்துக்கிட்டேயே போய் பேசிடலாம் போல் அப்படின்னு ரவி வேலை பார்க்குற அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு யாருக்கும் தெரியாமல் ரோகிணி போகிறாங்க. ரோகிணியை பார்த்துட்டு அங்கே ரவி வேலை பார்க்குற ரெஸ்டாரண்ட்டோட ஓனர் நீத்துவும், ஆமாம் நீங்கள் ரவியோட வீட்டில் உள்ளவங்க தானே, சாப்பிட வந்தீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை ரவியை பார்க்க வந்தீங்களா அப்படின்னு கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க, இல்லைங்க நீத்து, நான் உங்களை பார்க்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து ரோகிணி, என்ன பார்க்க வரீங்களா, அப்போ உள்ளே வாங்க பேசலாம் அப்படின்னு அவங்க ரூமுக்கு நீத்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே ரோகிணியும் நீத்துக்கிட்ட கேட்குறாங்க, இல்லைங்க உங்கள் ரெஸ்டாரண்ட் ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் தனி ஆளாக இருந்து நல்ல ரெஸ்டாரண்ட்டை கவனிச்சிக்கிறீங்க. பரவாயில்ல, உங்கள் திறமை யாருக்குமே வராது அப்படின்னு இங்கே ரோகிணி நீத்துவை புகழ்ந்து பேசுகிற மாதிரி பேசுகிறாங்க. உடனே இங்கே நீத்துவும், உங்கள் குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். நீங்கள் ரவி அண்ணனோட ஒய்ஃப் தானே அப்படின்னு கேட்கும்போது, ஆமாம் நானும் பார்லரில் தான் ஸ்டாஃபாக வேலை பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது, எனக்கு தெரியும் அங்கே எல்லாருமே ரொம்ப பெரிய திறமைசாலின்னு, மீனா கூட நல்லா சமைப்பாங்கன்னு ரவி ஸ்ருதின்னு எப்பயுமே இங்கே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. ஆமாம், என்னை பார்க்க எதுக்கு வந்தீங்க அப்படின்னு சொல்ல, அது வேறு ஒன்றும் இல்லை, ரவி உங்கள் ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குறது அவங்க மாமியாருக்கு பிடிக்கல. இல்லை, நீங்கள் எதுக்காக ரவியை இந்த ரெஸ்டாரண்ட்லேருந்து அனுப்ப மாட்டேங்கிறீங்க? ஏன்னா ஸ்ருதியும் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு யோசிக்கிறாங்கல்ல, அதனால தான்னு கேட்க, ரவியோட திறமை வேறு யாருக்கும் இல்லை. அவர் இங்கே சமைக்கிறதுனால தான் நிறைய கஸ்டமர் தேடி வராங்கன்னு தெரியும். ரவியோட திறமைக்காக தான் அவரை நான் இங்கே வச்சுருக்கேனே தவிர்த்து மற்றபடி ஒன்றும் இல்லை. ரவியாக ஆசைப்பட்டு இந்த ரெஸ்டாரண்ட் வேண்டான்னு முடிவெடுத்து புது ரெஸ்டாரண்ட் அவங்க ஒய்ஃப் ஆரம்பிக்கிற புது ரெஸ்டாரண்ட்டுக்கு போக விருப்பப்பட்டா நான் விட்டுருவேன். ஏன்னா அது அவரோட எண்ணம், அவர் தானே முடிவெடுக்கணும். இதை பற்றி என்கிட்ட கேள்வி கேட்குறீங்க அப்படின்னு சொல்ல,
இல்லை நீங்கள் ரவியை விரும்புகிறீங்களா? அதனால தான் ரவி இங்கேயே இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது, என்ன பேசுகிறீங்க ரோகிணி? நான் எதுக்கு அப்படி நினைக்கணும்? ரவிக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும். ஆனாலும் ரவி மாதிரியே ஒரு ஆள் எனக்கு கிடைச்சா நல்லா இருக்கும்னு தோணுச்சே தவிர்த்து ரவியவே கல்யாணம் பண்ணிக்கணும்னு நான் நினச்சதே இல்லை. ஏன், நான் இன்னும் நிறைய ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கணும்னு எனக்கு நிறைய கனவு இருக்குது, நிறைய எண்ணம் இருக்குது. அதெல்லாம் விட்டுட்டு இப்படி நான் எதுக்காக யோசிக்கணும்? இந்த ரவி இங்கே வேலை செய்யலைன்னா வேறு யாரையாவது வச்சு நான் சமைக்க சொல்ல போகிறேன். மற்றபடி ரவி தான் இந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்கணும்னு நான் என்றைக்கும் நினச்சதில்ல. ரவியே ஒரு முடிவெடுத்து ரெஸ்டாரண்ட்டில் இருந்து நான் போகிறேன்னு சொன்னால் கண்டிப்பாக அதுக்கும் நான் ஒத்துக்க தான் போகிறேன். என் மனசில் ரவிலாம் இல்லை. சொல்லப்போனால் அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணுன்ற எண்ணமும் இல்லை. அவரை மாதிரியே யாராவது வந்தால் நல்லாயிருக்கும். அவரோட பொறுப்பு, பொறுமையான ஒரு குணம்னு எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்ல, இதை கேட்டுட்டு ரோகிணி, பரவாயில்லைங்க, உங்களுக்கு சீக்கிரமாகவே நீங்கள் நினச்ச மாதிரியே எல்லாம் அமையணும்னு நானும் வேண்டிக்கிறேன். இதை பற்றி கேட்க தான் வந்தேன்னு சொல்ல, ஆமாம் ரோகிணி, நீங்கள் ரவி வீட்டில் தான் இருக்கீங்க, இதை ரவிக்கிட்ட கேட்டிருக்கலாம், என்ன ஏன் தேடி வந்து கேட்டுட்ருக்கீங்கன்னு சொல்ல, இல்லை நான் சொன்னேன்ல, ஸ்ருதியோட அம்மா ஏதோ சந்தேகப்படுற மாதிரி இருக்குது, அதெல்லாம் இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்காக தான் நான் வந்து உண்மையை தெரிஞ்சுக்கலாமேன்னு வந்தேன். நீங்கள் தப்பாக நினைக்காதீங்க அப்படின்னு சொல்ல, பரவாயில்லைங்க அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே வந்து நீத்தும். சரி நான் கிளம்புறேன்னு சொல்லிட்டு ரோகிணியும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. ஆனால் நீத்துக்கு ரொம்பவே கோவம் வருது. இந்த ஸ்ருதி தான் இப்படி தேவையில்லாத வேலையை செய்கிறாங்கன்னு நினைக்கிறேன். நான் எதுக்காக ரவியை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கணும்? ரவி என் மனசில் இருக்காரா இல்லையான்னு கேட்குறதுக்கு ரோகிணி எதுக்காக இங்கே தேடி வந்து இப்படிலாம் செய்யணும்? எனக்கு இதெல்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. முதல்ல ரவிக்கிட்ட சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நீத்துவும் அங்கே ரவி வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பும்போது ரவியை கூப்பிட்டு பேசுகிறாங்க. ரவி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்து உங்களோட அண்ணி ரோகிணி வந்தாங்க அப்படின்னு சொல்ல, அப்படியா? நான் அவங்கள பார்க்கவே இல்லையே. சாப்பிட வந்திருக்காங்களா? இல்லை, மீனா அண்ணி திரும்பி வந்துட்டாங்க. அப்புறம் எதுக்காக ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்தாங்க? என்னை பார்க்க வந்தாங்களா நீத்துன்னு கேட்க, உங்களை பார்க்க வரல, உங்களை பற்றி விசாரிக்கிறதுக்காக வந்தாங்க அப்படின்னு சொல்ல, என்னை பற்றி விசாரிக்கவா? என்னை பற்றி ரோகிணி அண்ணி என்ன விசாரிச்சாங்க நீத்துன்னு கேட்கும்போது, அங்கே ரோகிணி பேசின எல்லாத்தையுமே ரவிக்கிட்ட சொல்கிறாங்க. உங்கள் மாமியாரும் உங்கள் ஒய்ஃப் ஸ்ருதியும் உங்கள் மேலே சந்தேகப்படுறாங்க போல். நான் உங்களை விரும்புறதுனால தான், நான் உங்களை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறதுனால தான் நீங்கள் என்னவோ இந்த ரெஸ்டாரண்ட்டில் வேலை பார்க்குற மாதிரி நினைக்கிறாங்க உங்கள் வீட்டில் உள்ள எல்லாரும். உண்மையை தெரிஞ்சுக்கணுன்னுட்டு என்கிட்ட வந்து அந்த ரோகிணி கேள்வி கேட்டாங்க. அப்படிலாம் எதுவுமே இல்லை. இப்போ கூட அந்த ஸ்ருதி ஆரம்பிக்கிற ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி போகணும்னு ஆசைப்பட்டா நான் ஒத்துப்பேன். நான் கண்டிப்பாக ரவி இங்கே தான் இருக்கணும்னு நான்லாம் அடம்பிடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி புரிய வச்சு அனுப்பியிருக்கேன். என்னது இது ரவி, உங்கள் வீட்டில் உள்ளவங்க என்னையும் உங்களையும் சந்தேகப்படுறாங்களா? ஏன் அவங்க இப்படிலாம் நடந்துக்கிறாங்க? எல்லாரும் நல்லா படிச்சிருக்காங்கன்னு நினச்சேன். ஆனால் உங்கள் ஒய்ஃபோட அம்மாவும் இப்படிலாம் யோசிப்பாங்கன்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கவே இல்லை. இதெல்லாம் நீங்கள் தான் உங்கள் வீட்டில் உள்ள எல்லாருக்கிட்டேயும் பேசி புரிய வைக்கணும். இனி யாரும் என்கிட்ட இப்படியெல்லாம் கேட்டு வர்றது எனக்கு பிடிக்கல அப்படின்னு ரொம்பவே கோவமாக நீத்து வந்து ரோகிணியை பற்றி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, எல்லாத்துக்கும் காரணம் இங்கே ஸ்ருதியோட அம்மாவும் தான் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இதனால் இதை கேட்டுட்டு ரவிக்கு ரொம்பவே கோவம் வருது. வீட்டுக்கு ரவி கிளம்புன உடனே நீத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுட்டு ரொம்ப கோவமாக ரவி வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்த உடனே ஸ்ருதிக்கிட்ட கேட்குறாரு, என்ன ஸ்ருதி இது, நீ என் மேலே சந்தேகப்படுறியான்னு கேட்க, என்ன ரவி, இப்போ தானே நீ வேலையை முடிச்சுட்டு வந்த, நான் எங்கே உங்ககிட்ட சந்தேகப்பட்டேன்? மீனா எவ்வளோ நல்லா சமைச்சு வச்சுருக்காங்க, அதெல்லாம் சாப்பிடாம வந்த உடனே கோவப்படுற, உனக்கு என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது, என்ன நினச்சிட்ருக்க? நீயும் உன் அம்மாவும் திட்டம் போட்டு உண்மையை கண்டுபிடிக்க ரோகிணி அண்ணியை என் ரெஸ்டாரண்ட்டுக்கு அனுப்பியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு கேட்கும்போது, நான் இதுக்காக அனுப்பணும்? நான் எந்த நாளும் உன்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுப்பேனே. நான் ரோகிணியை அனுப்பி தான் உண்மையை கண்டுபிடிக்கணுமா? உன்னை பற்றி எனக்கு நல்லா தெரியும், அந்த நீத்துவை பற்றியும் நல்லா தெரியும். நான் எதுக்கு சந்தேகப்படணும்? அப்படியே சந்தேகப்பட்டாலும் நானே நீத்துக்கிட்ட போய் கேட்பேன். எனக்கு அந்த தைரியம் இருக்குது. ரோகிணியெல்லாம் வர சொல்ல வேண்டிய அவசியம் எனக்கு இல்லை. என்ன நடந்ததுன்னு மட்டும் சொல்லு அப்படின்னு சொல்லும்போது, அங்கே ரெஸ்டாரண்ட்டில் ரோகிணி வந்தது, விசாரித்தது, அங்கே நீத்து கோவப்பட்டதுன்னு எல்லாத்தையுமே சொல்ல, இதை கேட்ட ஸ்ருதிக்கு ரொம்ப கோவம் வருது. இந்த ரோகிணி யார்? நம்ம வாழ்க்கையில் தலையிடுறதுக்கு, இல்லை உன்னை பற்றி விசாரிக்கிறதுக்கு? நீத்து என்ன நினச்சிருப்பாங்க நம்மளை பற்றி? எனக்கும் இந்த பிரச்சனைக்கும் சம்மந்தமே இல்லை. எனக்கு இந்த ரோகிணி எதுக்காக அங்கே வந்து கேட்டாங்கன்னு கூட தெரியாது. நான் ரோகிணியை சும்மா விட மாட்டேன். நீ வா ரவி அப்படின்னு சொல்லி என்ன ஏதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும், சுதாவால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு யாருக்கும் தெரியாததுனால உண்மையை கண்டுபிடிக்கிறவனு ரோகிணியை கூப்பிடுறாங்க இங்கே வந்து ஸ்ருதியும். உடனே விஜயா, அண்ணாமலை, முத்து, மீனான்னு எல்லாரும் வந்து நிற்க ரொம்ப கோவத்தில் ஸ்ருதி பேசுகிறாங்க. என்ன ரோகிணி நினச்சிட்ருக்கீங்க? இன்றைக்கி நீங்கள் என்ன செஞ்சு வச்சுருக்கீங்கன்னு கேட்க, உடனே அண்ணாமலை, என்னாச்சுமா, என்ன பிரச்சனை? ரவி என்னாச்சுன்னு கேட்க, இல்லைப்பா
ரோகிணி அண்ணி இன்னைக்கு என்னுடைய ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்காங்க, எதுக்குன்னு கேளுங்கப்பா அப்படின்னு சொல்ல இங்கே உடனே ஸ்ருதி, ஆமாங்க, எதுக்கு நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் போய் நீத்துக்கிட்ட ரவியை பற்றி விசாரிச்சிங்க? உங்களுக்கு ஏதாவது தேவைன்னா எங்ககிட்டயே கேட்க வேண்டியதானே? ஒரே வீட்டில் தானே இருக்கோம், அது என்னங்க நீத்துக்கிட்ட போய் கேட்குறது? நீங்கள் யார் இங்கே ரவியை சந்தேகப்படுறதுக்கு? உங்களுக்கு அவ்வளோதான் ரோகிணி, இதுக்கு மேலே உங்களுக்கு மதிப்பு மரியாதையை கொடுப்பேன்னு எதிர்பார்க்காதீங்க. நீங்கள் முதல்ல நல்லா இந்த வீட்டில் வாழ்கிறீங்களான்னு பாருங்கள். அதை விட்டுட்டு எங்கள் வாழ்க்கையில் தலையிட நீங்கள் யாருங்க முதல்ல? நீங்கள் எதுக்கு அப்படி செஞ்சீங்கன்னு கேட்கும்போது ரோகிணி வசமாக மாட்டிக்கிறாங்க, திரு திருன்னு முழிக்கிறாங்க. இது எல்லாத்துக்குமே காரணம் அந்த ஸ்ருதியோட அம்மா சுதா தான். அவங்க சொல்லி தானே போய் கேட்டேன். இப்போ என்ன சொல்லி சமாளிக்க? நான் உண்மையை சொன்னால் பணத்தை 2 லட்ச ரூபா பணத்தை அந்த சுதா கிட்ட வாங்கின விஷயம் தெரிஞ்சிருமே அப்படின்னு ரோகிணி பதில் பேசாமல் நிற்க ரவி திட்டுறாரு. ரோகிணி அண்ணி, நீங்கள் செஞ்சது பெரிய தப்பு. நான் ஒரு இடத்துல வேலை பார்த்துட்ருக்கேன், என் மேலே எல்லாரும் மதிப்பு மரியாதை வச்சுருக்காங்க. அந்த இடத்துல வந்து அந்த நீத்துக்கிட்ட அவங்க என்னை விரும்புகிறாங்களா இல்லை அவங்க என்னை கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறாங்களான்னு கேட்டிருக்கீங்களே, இப்படிலாம் கேட்கக்கூடாதுன்னு உங்களுக்கு தெரியாதா? இப்படி நீங்கள் செய்வீங்கன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. எனக்கு உங்களை நினச்சா ரொம்பவே அசிங்கமாக இருக்குது அப்படின்னு ரவியும் திட்ட ஆரம்பிக்க உடனே மனோஜும், என்ன ரோகிணி, ரவி ஸ்ருதின்னு 2 பேரும் என்னென்னவோ சொல்கிறாங்க, நீ தலை குனிஞ்சு நிற்கிற. நீ இன்னைக்கு அங்கே ரவியோட ரெஸ்டாரண்ட்டுக்கு போனியா? இந்த மாதிரி நீத்துக்கிட்ட பேசுனியான்னு கேட்க, ஆமாம் மனோஜ், நான் போனேன் அப்படின்னு சொல்லும்போது, நான் பார்லருக்கு போகிறேன், இன்னைக்கு உன் கடைக்கு கூட வர முடியாதுன்னு சொன்னேன். அப்போ நீ என்கிட்ட உண்மையை மறைச்சிட்டு அங்கே ரெஸ்டாரண்ட் போயிருக்க அதானே? ஏன் ரோகிணி இப்படி செஞ்ச? உன்னால் ரவி என்னைக்கும் உன்னை எதிர்த்து பேசாதவன் இன்னைக்கு உனக்கு நிற்க வச்சு கேள்வி கேட்குறான். அவ்வளோ அங்கே அவமானப்பட்டிருக்கான் அந்த ரெஸ்டாரண்ட்டில். இப்படி செய்ய உனக்கு அசிங்கமாக இல்லைன்னு மனோஜ் திட்டுறாரு. உடனே விஜயா சொல்கிறாங்க, இந்த ரோகிணி காரணம் இல்லாமல் இப்படிலாம் செய்ய மாட்டாளே, என்னடி செஞ்சு வச்சுருக்க? ஏன் இப்படி செஞ்ச? உண்மையை சொல்லலைன்னு வையே, அவ்வளவுதான், வீட்டை விட்டே வெளியில் அனுப்பிடுவேன்னு சொல்ல. ஆண்டி, நான் செஞ்சது பெரிய தப்பு தான், ஸ்ருதி என்னை மன்னிச்சிருங்க ஸ்ருதி, இது எல்லாமே உங்கள் அம்மா சொல்லி தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்ல. எங்கள் அம்மாவா? அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னு கேட்கும்போது, இல்லை, உங்கள் அம்மாவுக்கு ரவி மேலே கொஞ்சம் சந்தேகம். அந்த நீத்துவால் தான் உங்கள் ரெஸ்டாரண்ட்டுக்கு ரவி வரமாட்டேன்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ரவியை நீத்து கல்யாணம் பண்ணிக்க விரும்புகிறாங்களா அப்படின்னு தெரிஞ்சுக்க விரும்புனாங்க. அதான் என்ன அனுப்புனாங்க அப்படின்னு கேட்கும்போது, இதெல்லாம் எங்கள் அம்மா என்கிட்ட கேட்டிருக்கணும், இல்லை ரவிக்கிட்ட கேட்டிருக்கணும். அவங்களுக்கு சந்தேகமாக இருந்தால் என் வாழ்க்கையில் எங்கள் அம்மா கேள்வி கேட்க அவங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது. ஆனால் எதுக்கு உங்களை அனுப்புனாங்க? எதுக்கு இந்த பொறுப்பை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க? நீங்கள் ஏங்க இதெல்லாம் செஞ்சீங்க? அதை சொல்லுங்க அப்படின்னு கேட்க, வேற வழி இல்லாமல் ரோகிணி அழுதுகிட்டே, என்னை மன்னிச்சிருங்க, எல்லாரும் என்னை மன்னிச்சிருங்க. இங்கே பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வந்து விஜயாத்தை வேற ஒரு அந்த நகைக்காக 1 லட்ச ரூபா பணத்தை கேட்டாங்கல்ல, யார்கிட்ட வாங்கன்னு தெரியாமல் நான் இங்கே வந்து ஸ்ருதியோட அம்மா கிட்ட தான் 2 லட்ச ரூபா பணத்தை போய் வாங்கினேன். பணத்தை வாங்கினேன், ஸ்ருதியோட அம்மா பணத்தையும் கொடுத்துட்டு எனக்கு ஒரு உதவி செய்யணும்னு சொன்னாங்க. என்னன்னு கேட்டப்ப தான் இந்த பணத்தை வாங்கினதுக்காக இந்த மாதிரி போய் விசாரித்து உண்மையை தெரிஞ்சுட்டு வந்து என்கிட்ட சொல்லணும். நானும் போய் ரவி ரெஸ்டாரண்ட்டில் அவங்க ஓனர்கிட்ட பேசி உண்மையை தெரிஞ்சுக்கிட்டேன். இதுதான் நடந்தது, என்னை மன்னிச்சிடுங்க. பணத்தை உங்கள் அம்மா கிட்ட வாங்கினதுக்காக உங்கள் அம்மா இந்த மாதிரி என்னை வேலையெல்லாம் செய்ய சொன்னாங்கன்னு சொன்னதை கேட்டுட்டு ஸ்ருதி கோவத்தில் ரோகிணியை பலார்னு வெளுத்து வாங்குறாங்க. என் அம்மா கிட்ட பணத்தை வாங்கியிருக்க, அவங்க சொன்ன வேலையெல்லாம் செஞ்சு குடும்பத்தில் பிரச்சனை செய்யணும்னு நினைக்கிறியே, நீ எல்லாம் இந்த வீட்டோட மருமகன்னு சொல்ல எனக்கு அசிங்கமாக இருக்குது. பார்த்தீங்களா ஆண்டி, உங்கள் மருமக ரோகிணி என்ன செஞ்சுருக்காங்கன்னு? என் அம்மா பேச்சு கேட்டு இப்போ பாருங்கள், எனக்கும் ரவிக்கும் பிரச்சனை வர்றதுக்கு காரணமாக இருந்திருக்காங்க இந்த ரோகிணி. பணத்தை எங்கள் அம்மா கிட்ட வாங்கியிருக்கீங்களே, அதை பற்றி இங்கே வீட்டில் யாருக்காவது சொன்னீங்களா, இல்லை என்கிட்ட தான் சொன்னீங்களா? ஏன் ரோகிணி தப்புக்கு மேலே தப்பு செய்கிறீங்க? நீங்கள் எதுக்காக எங்கள் அம்மா கிட்ட போய் பணம் வாங்கணும்? இப்படி செய்கிறது நீங்கள் எங்களை ஏமாத்துற மாதிரி தானே. ஏதோ தெரிஞ்ச ஃப்ரெண்டு கிட்ட வாங்கினேன், வித்யா கிட்ட பணம் வாங்கினேன்னு சொன்னீங்களே, அப்போ அது எல்லாமே பொய் தான். சரி, விஜயாத்த கிட்ட 1 லட்ச ரூபா பணத்தை கொடுத்தீங்க, மீதி இருந்த 1 லட்ச ரூபா பணத்தை என்ன செஞ்சீங்க? எங்கள் அம்மா கிட்ட 2 லட்ச ரூபா பணத்தை வாங்குறதுக்கு முன்னாடி என்கிட்ட சொல்லியிருக்கணுமா வேண்டாமா அப்படின்னு இருந்த கோவத்தில் ஸ்ருதி கேள்விக்கு மேலே கேள்வி கேட்க ரோகிணி பதில் பேச முடியாமல் அவமானப்பட்டு நிற்கிறாங்க. உடனே விஜயாவும், பாத்தியா, நீ செஞ்ச வேலையால் எல்லாரும் நிற்க வச்சு கேள்வி கேட்குறாங்க. உனக்கு இதெல்லாம் சாதாரணமாகிருச்சு, குடும்பத்தை ஏமாற்றிக்கலாம், பொய் சொல்லிக்கலான்னு இன்னும் நீ திருந்தாம தான் இருக்கியாடி அப்படின்னு ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க விஜயா. சம்மந்திக்கிட்ட பணத்தை வாங்கியிருக்கியே, அவங்க எங்களை மதிப்பாங்களாடி? அது மட்டும் இல்லை, நீ பெரிய பணக்கார வீட்டு பொண்ணுன்னு பொய் சொன்னேன், உன்னை நம்பி நம்பி ஏமாந்து போய் நிற்கிறோம் அப்படின்னு திட்ட ஆரம்பிக்கிறாங்க. உடனே ஸ்ருதியும், பணத்தை வாங்கிட்டு என்ன வேணாலும் செய்வீங்களா ரோகிணி? இப்போ எனக்கும் ரவிக்கும் இடையில பெரிய பிரச்சனை வந்திருக்கும், நான் தான் உண்மையை கண்டுபிடிக்கணும்னு உங்களை தேடி வந்தேன். இல்லைனா குடும்பத்தில் பிரச்சனை வரும்னு உங்களுக்கெல்லாம் தெரியாது, குடும்பத்தை பிரிக்கணும்னு நினைக்கிறீங்களா அப்படின்னு கேட்க, இல்லை, என்னை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லும்போது, பொய் சொல்லி ஏமாத்திட்டு மன்னிப்பு கேட்டால் நாங்கள் மன்னிச்சிருவோமா அப்படின்னு ஸ்ருதியும்,
யாருக்கும் தெரியாம பணம் வாங்கின ரோகிணி சுதா பேச்சை கேட்டுக்கிட்டு இப்படி தேவையில்லாத வேலையெல்லாம் செஞ்சதால கோவத்துல ரோகிணியை வெளுத்து வாங்குறாங்க. என் அம்மாவுக்கு தர வேண்டிய பணத்தை நீ திருப்பி தரணும், இல்லை நீ யாருன்னு கூட பார்க்க மாட்டேன். ஒரே குடும்பத்தில் இருந்துக்கிட்டு பிரச்சனை செய்கிற ஒன்றெல்லாம் நான் சும்மா விடுவேன் மட்டும் நினைக்காத. நீ இப்படிலாம் செய்கிறதுக்கு, இந்த குடும்பத்தை ஏமாத்துறதுக்கு உன்னை போலீஸில் மாட்டி விட்டாதான் எனக்கு சந்தோஷமாக இருக்கும். என்ன ஆண்டி, இந்த ரோகிணி மேலே இப்படி எல்லாரையும் ஏமாற்றி பணம் வாங்குறாங்க, ஏமாத்துறாங்கன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாமான்னு ரொம்ப கோவமாக ஸ்ருதி கேள்வி கேட்க, உடனே இங்கே ரோகிணி அழுதுகிட்டே இங்கே ஸ்ருதிக்கிட்டேயும் ரவிக்கிட்டேயும் மன்னிப்பு கேட்டு, இப்படிலாம் செஞ்சிடாதீங்க, நான் தலை குனிஞ்சு நிற்க வேண்டியதாக போயிடும், பணத்துக்காக இப்படியெல்லாம் செய்யலை, உங்க அம்மா சொன்னாங்க, உங்க அம்மா பெரியவங்களாச்சே, அவங்க பேச்சை எப்படி மீறுறதுன்னு தெரியல, அதனால தான் அவங்க சொன்னதுனால இப்படி செஞ்ச ஸ்ருதி, என்னவோ என் மேலே மட்டும்தான் தப்பு இருக்குன்ற மாதிரி எல்லாரும் கேள்வி கேட்டு திட்டுறீங்களேன்னு சொல்ல, போதுங்க, நடிச்சு ஏமாத்தாதீங்க அப்படின்னு வெளுத்து வாங்குறாங்க ஸ்ருதி. ஸ்ருதி மூலமாக எல்லாருக்கும், வீட்டில் உள்ள எல்லாருக்கும் உண்மை தெரிஞ்சதால அங்கே அண்ணாமலை, விஜயா, முத்து, மீனான்னு எல்லாருமே ரோகிணி மேலே கோவமாக இருக்க ரோகிணி தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. மறுபடியும் சுதா கிட்ட பணத்தை வாங்கி வீட்டில் உள்ள எல்லாரையும் ஏமாத்தின ரோகிணியை பார்த்து ஸ்ருதியும் ரவியும் சொல்கிறாங்க, நீங்கள்லாம் திருந்த மாட்டீங்க, ஆனால் எங்கள் வாழ்க்கையில் தலையிட்டீங்க, அவ்வளவுதான், இனி நாங்கள்லாம் பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு வெளுத்து வாங்கிட்டு போகிறாங்க ஸ்ருதியும் ரவியும்.